அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் சமூகத்தின் வரலாறு. தமிழ் சமூகத்தின் வரலாறுன்னு நம்ம பார்க்குறப்ப அது வந்து சங்ககால வரலாறுல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்ப சங்க காலத்துக்கு முன்னாடியும் நமக்கு ஒரு வரலாறு இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சங்க காலத்துல தான் நமக்கான இலக்கியங்கள், இலக்கணங்கள் எல்லாமே வந்து இயற்றப்பெற்றிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு காலம் வந்து இருந்திருக்கு. நம்ம இப்ப அதை பத்தி தான் பார்ப்போம். ஹிஸ்டரி வந்து பொதுவா எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அண்ட் ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இதுல ஹிஸ்டாரிக் பீரியட்னா என்ன, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா என்ன அப்படின்னா, இந்த சங்க காலத்தை ஹிஸ்டாரிக் பீரியட் கீழே கொண்டு வருவாங்க. அதுக்கான காரணம் நமக்கு வந்து நிறைய ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், இலக்கியங்கள், இலக்கணங்கள், செப்புத்தகடுகள், பிறநாட்டு குறிப்புகள் போன்ற பல சான்றுகள் வந்து வந்து நமக்கு இருக்கு. இந்த வருஷத்துல இது நடந்துச்சு, இவரால இது நடந்துச்சு, அந்த மாதிரி நிறைய சான்றுகள் இருக்கு. இதுவே ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு போனோம்னா நமக்கு கிடைச்ச அகழ்வாராய்ச்சி பண்றப்ப கிடைச்ச பொருட்களை வச்சு, எலும்புக்கூடுகள், மண்டையோடுகளை வச்சு, இல்ல பானைகளை வச்சு, கற்களை வச்சு, கல் ஆயுதங்களை வச்சு இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம், இந்த காலத்துல ஒரு அப்ராக்சிமேட்டா இதுதான் நடந்திருக்கும்னு ஒரு அசம்ஷன்ல சொல்றது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இப்ப தமிழ்நாட்டுல ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட பத்தி பார்க்கலாம். பின்னாடி வர காலத்துல சங்க காலத்தை பத்தி பார்க்கலாம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா கற்காலம். கற்காலத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு மூணா பிரிப்பாங்க. அந்த 3 அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா, பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதுல பாலியோலித்திக் பார்த்தோம்னா பண்டைய கற்காலம், மீசோலித்திக்னா இடைப்பட்ட கற்காலம், நியோலித்திக்னா நவீன கற்காலம் இல்லைன்னா புதிய கற்காலம். இந்த கற்காலத்திலே வந்து இத்தனை வகைகள் இருக்கு. இதுல கற்காலம் அப்படின்னு சொல்றதுல இருந்தே நமக்கு வந்து நல்லா தெரிய வரும். இங்க வந்து அதிகப்படியான கற்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயுதங்களாகவோ இல்ல மத்த தேவைகளுக்காகவோ கற்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்த மக்கள் வந்து ஹண்டர் கேதரர்ஸா இருந்தாங்க. ஹண்டர் கேதரர்னா வேட்டையாடுவாங்க, இல்ல தமக்கான உணவுப் பொருட்களை வந்து சேகரிச்சுக்குவாங்க. சோ இதுல இருந்த மக்கள் வந்து எப்படி சொல்றது, ஒரு நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கறத வந்து நம்மளால வந்து அசியூம் பண்ண முடியும். இவங்களுக்கு இரும்ப பத்தின அறிவும் கிடையாது. அடுத்தது பாட்ரி மேக்கிங், அதாவது பானை ஓடுகள் இருக்கு இல்லையா, எப்படி பானை செய்யறது அப்படிங்கறத பத்தின நாலேஜும் வந்து இவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இவங்க வந்து முழுக்க முழுக்க ஸ்டோன் டூல்ஸ் நம்பியே இருந்தாங்க அப்படிங்கறத வந்து நாம சொல்லலாம். அடுத்து லித்திக் ஏஜ்க்கான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து எந்த காலகட்டத்துல என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கணும். இதுல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டோட டைம் பீரியட் தான். இந்திய அளவுலயோ இல்ல உலக அளவுலயோ எடுத்துக்கிட்டோம்னா டைம் பீரியட் வந்து மாறும். இதுல சர்க்கான்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா டேபிள்ல. சர்க்கானா இந்த இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல அரௌண்ட் இவ்வளவு வருஷமா அப்படிங்கறது வந்து அர்த்தம். பாருங்க, பாலியோலித்திக், மீசோ, நியோ, அயனேஜ், ஹிஸ்டாரிக் ஏஜ், இதுக்கான டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கல்கோடலிகளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாலியோலித்திக் பீரியட்ல. மீசோலித்திக் பீரியட் வர்றப்ப ஆயுதங்களோட சைஸ் வந்து சின்னதாகுது. நியோலித்திக் பீரியட் வர்றப்ப இங்க வந்து இந்த 2 பீரியட்லயும் நாடோடிகளா வாழ்ந்துட்டு இருந்தவங்க இங்க வந்து அனிமல்ஸை வந்து பழக்கப்படுத்துறாங்க. பயிர்களை வந்து அவங்களே பயிர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குரூப்பா மக்கள் வாழ்றாங்க. அடுத்து பாலியோலையும் மீசோலையும் வாழ்ந்த ஹண்டர் கேதரர்ஸும் இங்க இருக்காங்க. இவங்க வந்து பயிர் செய்யறாங்க அப்படின்னா அந்த பயிர் செய்யற வரைக்கும் ஒரே இடத்துல இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு வகையான செட்டில் லைஃப் வாழ்வாங்க. அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ மேய்ச்சல்காரர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி பல குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து ஒன்னா வாழ்றாங்க. இதுதான் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நியோல வந்து ஒரு முக்கியமான மாற்றம் வந்து நடந்திருக்கு. அந்த முக்கியமான மாற்றம்னா இந்த டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸும். அடுத்து அயன் ஏஜ், இரும்பு காலம். இரும்பு காலத்துல பார்த்தா மெகாலித்திக் பரியல் கஸ்டம் வருது. மெகாலித்திக் பரியல் கஸ்டம்னா பெரிய பெரிய கற்களை கொண்டு இறந்து போனவங்களை வந்து புதைக்கிறது. அடுத்து சீஃப்டம், தலைவன் ஒருத்தன் வந்து உருவாகிறான். அடுத்து ஸ்பெஷலைசேஷன் நடக்குது. அதாவது பானை செய்யறவங்கன்னு அதுல ஸ்பெஷலா மக்கள் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அடுத்து வந்து சில பேர் இரும்பு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ கொல்லர்கள் வந்து இருக்காங்க. ஸோ ஸ்பெஷலைசேஷன் வந்து நடக்குது.
அடுத்து ஹிஸ்டாரிக் பீரியட்னு பார்க்கலாம். நமக்கு இதுக்கு முன்னாடி மனுஷன் வந்து நாடோடியா வாழ்ந்தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிச்சான். அடுத்து அயன் ஏஜ்ல தலைவன் ஒருத்தன் வர்றான். அடுத்து சங்கம் ஏஜ்ல பார்த்தோம்னா பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் வருது. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அயன் ஏஜ்ல இருந்த சில விஷயங்களும் வந்து இங்க பார்க்க முடிஞ்சுது. அடுத்து தலைவனை வந்து வழிபாடு பண்றாங்க. இலக்கியம், இலக்கணம் எல்லாம் வந்து செம்மை பெறுது. அடுத்து ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பை சி, கடல் கடந்த வாணிகமும் நடைபெறுது. இதுதான் ஒரு அவுட்லைன். அடுத்து நாம எப்படி லித்திக் பீரியட்ல பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்னு பார்த்தோமோ, நமக்கு இந்த ஒவ்வொரு பேலியோ ஆர் மீசோ, நியோல பார்த்தோன்னா 3 பார்ப்போம். அப்பர், லோயர், மிடில். அப்பர், மிடில், லோயர்னு 3 பார்ப்போம். இதுல ரொம்ப பழங்காலத்தது எதுன்னு பார்த்தோன்னா லோயரா இருக்கும். இப்ப நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வாழ்றாங்க. அந்த அவங்களோட நாகரிகம் வந்து அழிஞ்சு போயிருது. திருப்பி ஒரு குரூப் மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா, காலத்தால் முந்தையவங்க வந்து அடியில இருப்பாங்க. காலத்தால் பின்னியவங்க வந்து மேலால இருப்பாங்க. ஸோ இது வந்து லோயர் அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்தது. அப்பர் அப்படின்னா அ நவீன காலம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுல இருக்க லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர். ஸோ ரொம்ப ரொம்ப பழைய காலத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நாம இருக்கிற மக்கள் பேர் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் நேம் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த ஹோமோ சேப்பியன்ஸ்ன்னு வந்து நாம வந்து அ எவால்வ் ஆகுறதுக்கு முன்னாடி, பரிணாம வளர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஹோமினின்ஸ், ஹோமோ எரெக்டஸ் இந்த மாரி நெறையா கேட்டகரிஸ் இருந்திருப்பாங்க. இல்ல ஹோமினின் அப்படிங்கிற குரூப் வந்து அப்படிங்கிற அது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச நிலை வந்து ஹோமினின். கடைசி இருக்கிற பரிணாம வளர்ச்சி தான் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் இப்ப இருக்கிறவங்க. நம்மளோட மூதாதையர்கள் ஹோமினின்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸ் வந்து சென்னை பக்கத்துல நெறைய இடத்துல கிடைச்சிருக்கு. முக்கியமா அதிரம்பாக்கத்துல இருக்கு. அடுத்து பல்லாவரம், அதிரம்பாக்கம், வடமதுரை போன்ற இடங்கள்லயும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஹோமோ எரெக்டஸோட எவிடன்ஸும் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து நார்த் ஆர்காட், தர்மபுரி போன்ற இடங்கள்லயும் கிடைக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டோட தென் பகுதிகளையும், இலங்கையிலயும் லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர் இருந்ததுக்கான ஆதாரங்களே வந்து நமக்கு கிடைக்கப் பெறவில்லை. ஸோ ஒரு மிடில் அண்ட் நார்தர்ன் தமிழ்நாட்டுல தான் லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர் இருந்துச்சு. ஸோ சதர்ன் பார்ட்ல லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர் இல்ல. இது வந்து கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்ம நல்லா தெளிவா படிச்சுக்கணும். இதெல்லாம் படிக்கிறப்ப எந்தெந்த இடத்துல இருந்துச்சு, பிளேஸ் நேமும் முக்கியம். எங்கெங்க இல்லங்கிறதும் முக்கியம். அடுத்து மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர். ஆ ச அ அது வந்து நார்தர்ன் பார்ட் ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சா, லோயர் பேலியோலித்திக்கு. மிடில் பேலியோலித்திக் வந்து சதர்ன் பார்ட்ல வந்து அதிகமா இருக்கும். அ இங்க பார்த்தோம்னா, நமக்கு வந்து புதுப்பட்டி, சிவாரக்கோட்டை போன்ற இடத்துல வந்து இருக்கு. அடுத்து தஞ்சாவூர், அரியலூர் போன்ற இடங்கள்லயும் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சருக்கு உண்டான அ எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் தமிழ்நாட்டுல இருந்ததுக்கான ஆதாரங்கள் வந்து நமக்கு இதுவரைக்கும் கிடைக்கப் பெறவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து பேலியோலித்திக் வந்து 3ஆ பிரிக்கிறோம். லோயர், மிடில், அப்பர். லோயர் பார்த்தீங்கன்னா அதிகமா நார்த் தமிழ்நாட்டுல இருக்கு. மிடில் வந்து சவுத் தமிழ்நாட்டுல இருக்கு. அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து கிடைக்கல. அடுத்து மீசோலித்திக். நம்ம அந்த ஒரு டேபிள் பார்த்தோம் இல்லையா? அதிலேயே பார்த்தோம். மீசோலித்திக்ல வந்து டூல்ஸ்லாம் வந்து சின்னதாயிருச்சு. பெரிய பெரிய கல் ஆயுதங்கள் யூஸ் பண்ண மனுஷங்க வந்து மைக்ரோலித்திக் ஷார்ப்பா சின்னதா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆ மீசோலித்திக் கல்ச்சர் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு வந்து சென்னை, ஆற்காடு, தர்மபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை போன்ற இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து தூத்துக்குடியில நெறைய டெர்ரி சைட்ஸ் இருக்கு. இது டெர்ரி சைட்ஸ் அப்டின்னா, இது ஒரு அ லேண்ட்ஸ்கேப் நெறைய படிப்போம் இல்லையா? அதுல வந்து டெர்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப்பு. கடலோரத்துல இருக்கிற இல்ல கடல்ல இருக்கிற ஒரு நிலப்பரப்பு தான் வந்து டெர்ரி சைட்ஸ். அதாவது தூத்துக்குடியில வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து மீசோலித்திக் கல்ச்சர் வந்து ஸ்ரீலங்காவோட கடற்பகுதிகள்லயும் வந்து மீசோலித்திக் கல்ச்சர் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்கு. அ 5000 அ பிசிஇ காலத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழ்நாடும், இலங்கையும் கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அ நமக்கு நம்மளோட இலக்கியங்கள் எடுத்து பார்த்தாலும் தெரியும். தமிழ்நாட்டுக்கும், இலங்கைக்கும் நெறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். இவங்க 5000 பிசிஇக்கு முன்னாடி இருந்தே கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க.
இது வந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற மீசோலித்திக் கல்ச்சரோட எவிடன்ஸ்ல இருந்தும் நமக்கு தெரியுது. அடுத்து தமிழ்நாட்டுல இருக்க நியோலித்திக் கல்ச்சர், நவீன கல்காலம் தமிழ்நாட்டுல எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம நியோலித்திக் கல்ச்சர்ல முக்கியமா நடந்த விஷயம் என்னன்னா, அனிமல்ஸ வந்து பழக்கப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பயிர்கள வந்து அவங்க பயிர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல அ விலங்குகள வந்து வளர்க்கறது, அதுவும் முக்கியமா இந்த பால் தர விலங்குகள் இருக்கும் இல்லையா? ஆ ஆணிரைகள வளர்க்கறதெல்லாம் வந்து முக்கியமான தொழிலாயிருச்சு. பையம்பள்ளி, வேலூர் மாவட்டத்துல இருக்கிறது வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பானை செஞ்சது, கொள்ளு, பச்சை பயிரெல்லாம் விளைவிச்சதுக்கான சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தர்மபுரியிலயும் சில தலங்கள் வந்து இருக்கு. நியோலித்திக் கல்ச்சர் இருந்த இடம். இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, நல்லா பாலிஷ் பண்ண அ கல் ஆயுதங்கள வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாலிஷ் பண்ண கல் ஆயுதங்கள வந்து இன்னமும் அ இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல நெறைய கிராமங்கள்ல வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து அயன் ஏஜ்னா மெகாலித்திக் பீரியட். அயன் ஏஜ்னா வந்து இரும்பு காலம். மெகாலித்திக் அப்படின்னு சொல்றது வந்து இறந்து போனவங்கள பெரிய கல் கொண்டு அ புதைப்பாங்க இல்லையா? அதுதான் வந்து மெகாலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சங்கம் ஏஜ்க்கு இம்மீடியட்டா முன்னாடி இருந்த காலம். ஸோ அயன் ஏஜ்க்கு அடுத்ததே வந்து நமக்கு வந்து சங்க காலம் வந்து வந்துருது. ஓரளவுக்கு அ சங்ககாலம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கும், அந்த சங்கத்துக்கான ஒரு அடித்தளம்ங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இங்க இருந்த மக்களுக்கு மெட்டலர்ஜி உலோகங்களை வந்து எப்படி கையாளணும்னு தெரியும். பானை செய்யவும் தெரியும். அவங்க வந்து இரும்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் வெண்கலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்க நகைகள், ஆபரணங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலியில இருக்கிற ஆதிச்சநல்லூர், மதுராந்தகம், அப்புறம் சித்தன்னவாசல், புதுக்கோட்டை இது எல்லாமே வந்து அ மெகாலித்திக் பீரியடுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து தமிழ்நாடு முழுக்கவுமே இந்த பரியல் சைட்ஸ்னா இறந்து போனவங்கள புதைப்பாங்க இல்லையா? தமிழ்நாடு முழுக்கவே பரியல் சைட்ஸ் வந்து நமக்கு மெகாலித்திக் பீரியடோடது வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து மெகாலித்திக் பரியல் டைப்ஸ் பார்க்கலாம். பரியல் டைப்ஸ் வந்து நெறைய டைப் இருக்கு. ஒரு பெரிய கல்ல வச்சு பரியல் பண்ணுவாங்க, புதைப்பாங்கன்னு பார்த்தோம். இது வந்து இறந்து போனவங்களுக்காக பண்றது. இதுல வந்து நெறைய டைப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, சில இடத்துல அந்த எலும்பு கூடுக்கிட்டயும் சில எலும்புகளையும் வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள், இரும்பு பொருட்கள், அவங்களுக்கு தேவையான பாத்திரம், வெண்கல பாத்திரம், இந்த மணிகள் இது எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. சில இடத்துல வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்துட்டு எலும்புக்கூடோ, இல்ல வந்து எலும்பு பீசஸோ கிடைக்காது. அந்த பொருட்கள் இறந்து போனவங்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அவங்க பின்னாடி அவங்களுக்கு தேவைப்படுங்கிற பொருட்கள்லாம் வைப்பாங்க இல்லையா? அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் வேணும்ன்ட்டு. அந்த மாரி பொருட்கள் மட்டும் கிடைச்சிருக்கு. எலும்பு எதுவுமே கிடைக்கல. ஆ இந்த புதைக்கிறது வந்து சங்க காலத்திலயும் வந்துமே தொடர்ந்திருக்கு. இந்த பரியல் சைட்ஸ். இதுல வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற அகழ்வாராய்ச்சியும் போது நமக்கு கிடைக்கப்பெற்ற சான்றுகள். இந்த நெடுங்கல் சான்று, மேனீர் அப்படிங்கிறது வந்து இது. அடுத்து மூடி உள்ள தாலி, ஆதிச்சநல்லூர். நான் வந்து இங்கிலீஷ் டெர்ம் அண்ட் தமிழ் டெர்ம் 2ம் தெரியணுங்கிறதுக்காக 2 இமேஜையும் நான் மாத்தி மாத்தி காமிக்கிறேன். ஆ பாருங்க. ஏர்ன் கவர்ட் வித் லிட்ஸ் மூடி போட்ட அ தாலி. இது வந்து ஆதிச்சநல்லூர்ல இருக்கு. அடுத்து கல்வட்டமும், நெடுங்கல்லும் கொடுமணல்ல. ஸ்டோன் சர்க்கிள் வித் மெய்நீர். இப்படி ஒரு பில்லர் மாரி இருக்கிறது வந்து மெய்நீர். ஒரு ஸ்டோன் சர்க்கிள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈமத்தொட்டி. இறந்து போனவங்களுக்கு செய்றது ஈமச்சடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இறந்து போனவங்க வைக்கிறதுக்கான ஈமத்தொட்டி. அடுத்து கற்திட்டை. அடுத்து கற்பலகைகள் கொண்டு உருவாக்கப்பட்ட கல்லறை. அ கல்லாலேயே பலகை மாரி நெறைய செஞ்சு, ஒரு கல்லறை வந்து செஞ்சிருக்காங்க. அடுத்து கொடக்கல் இல்லன்னா குடைக்கல். இது வந்து அம்ப்ரெல்லா ஸ்டோன் சொல்லலாம். இது வந்து கேரளால இருக்கு. அடுத்தது தொப்பிக்கல். இதுவும் கேரளால இருக்கு. தொப்பிக்கல், கொடக்கல் இல்லன்னா குடைக்கல். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, அ நமக்கு வந்து பத்திக்கல் அப்படின்னும் கிடைச்சிருக்கு. இதுவும் வந்து கேரளால இருக்கு. இது என்ன தமிழ்நாட பத்தி படிக்கிறப்ப கேரளா எங்கிருந்து வந்துச்சுங்கிற டவுட் சில பேருக்கு இருக்கும். அ நம்ம வந்து சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம் தான் வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு சொல்லிட்டு பார்டர்ஸ் வந்து கிளியர் கட்டா பிரிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவுல இருக்க சில பகுதிகள், கர்நாடகால இருக்க சில பகுதிகள் எல்லாமே வந்து தமிழ் மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்ட பகுதி. ஸோ தமிழ்நாட்டோட வரலாறு படிக்கிறப்ப, கேரளால இருக்கிற ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸஸையும் நம்ம எடுத்து படிப்போம்.
அடுத்து அக்ரிகல்ச்சர் அண்ட் பாஸ்டோரலிசம். மக்கள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? நியோலித்திக் பீரியட்ல வந்து பயிர்கள் வந்து பயிர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அனிமல்ஸ் விலங்குகள வந்து பழக்கப்படுத்தி அவங்கள வந்து அ வீட்டு விலங்குகள வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அ ஆணிரைகள், அப்புறம் வந்து ஷீப், செம்மறியாடு இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இதே காலகட்டத்தில ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இந்த மாரி போயிட்டுருந்தாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து பார்த்தாங்கன்னா, இன்னமும் வேட்டையாடி உணவுப் பொருட்கள வந்து சேகரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இது வந்து நம்ம அந்த டேபிள் பார்க்குறப்பயே பார்த்துருப்போம். நியோலித்திக் பீரியட்ல வந்து அ பேலியோலயும், அ மீசோலித்திக் பீரியட்லயும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வெறும் ஹண்டர் கேதரர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஆனா நியோலித்திக் பீரியட்ல ஹண்டர் கேதரர்ஸும், இந்த பாஸ்டோரல் பீப்பிளும் வந்து டுகெதரா எக்ஸிஸ்ட் ஆனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்கேயும் சொல்ல வர்றாங்க. சில பீப்பிள் அப்படி போயிட்டாங்க. சில பீப்பிள் இன்னமும் வேட்டையாடிக்கிட்டு உணவுப் பொருட்கள வந்து சேகரிச்சுட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆதிச்சநல்லூர்ல இருந்த அ அ மெகாலித்திக் சைட்ஸ், அதாவது இந்த இறந்து போனவங்கள புதைச்ச இடங்கள்ல வந்து அ அ ரைஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து பழனி பக்கத்துல இருக்கிற பொருந்தாலையுமே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தூத்துக்குடி பக்கத்துல இருக்க ஆதிச்சநல்லூர்லயும், அ பழனி பக்கத்துல இருக்க பொருந்தாலையும் வந்து நமக்கு அரிசி இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து அயன் ஏஜோட சொசைட்டி அண்ட் பாலிட்டி. இரும்பு காலத்தோட சமூகமும், அரசியலும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதிகமா இருந்தவங்க வந்து ஃபார்மிங் கம்யூனிட்டீஸ், பயிர் சாகுபடி செஞ்சவங்க. விலங்குகள வளர்த்தவங்க வந்து மேய்ச்சல்காரர்கள் இருந்தாங்க. ஹண்டர் கேதரர்ஸும் இருந்தாங்க. கிராஃப்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, சில பேர் வந்து பானை செய்றதுல வந்து தீவிரமா இருந்தாங்க. சில பேர் வந்து இரும்பு கண்டுபிடிச்சங்காட்டி கொல்லர்கள் இருந்தாங்க. அந்த மாரி அவங்கவங்களுக்கு தேவை அ செய்ற ஆக்குபேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டா இருந்தாங்க. அடுத்து சீஃப்டம். ஒரு தலைவன் ஒருத்தன் வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ குடித்தலைமை முறை இருந்துச்சு. அப்ப அவங்களோட பலம்னு பார்த்தா கால்நடைகள் தான் வந்து அவங்களோட பலங்களா கருதுனாங்க. ஸோ ஒருத்தங்களோட கால்நடைகள இன்னொரு குரூப் போய் கவர்ந்துட்டு, அதாவது திருடிக்கிட்டு வந்துறத வந்து நெறைய போருக்கு வந்து வித்திட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாட்ரி. பானை பத்தி பார்க்குறப்போ, ஆ அசோகா தெரியும். அசோக அரசர் வந்து அவரோட கல்வெட்டுகள்ல சேரர், சோழர், பாண்டியர் பத்தியும், சத்தியபுத்திரர்கள் பத்தியும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அ த அவரோட அசோகர் அம் சாம்ராஜ்யத்துக்கு வெளியில இவங்கலாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழகத்துல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி, அதாவது கருப்பு, சிவப்பு பானை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அ கருப்பு வந்து உள்ளேயும், அ வெளிய வந்து சிவப்பு கலரும் இருக்கும். நல்லா பளிச்சுன்னு லஸ்ட்ரஸா இருந்துச்சு. அடுத்த கிளாஸ்ல நம்ம சங்கம் பீரியட பத்தி பார்க்கலாம். இப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், சங்க காலத்துக்கு முன்னாடி பீரியட வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், இல்ல அடுத்து எதுல வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.